ஒரு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிட்டார். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 33,113 வாக்குகள் பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு கமலஹாசனுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு பாஜகவின் உறுப்பினராக நுழைந்தார். சட்டமன்றத்திலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பத்திரிகை பேட்டிகளிலும் புன்னகையோடு தனது வெண்மையான குரலால் பாஜகவின் கொள்கைகளை அழுத்தம் திருத்தமாக ஒலித்து கொண்டு வருகிறார் வானதி சீனிவாசன்.